நம்ம வாங்குற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டிலாக இருந்தாலும் சரி, ஃப்ளாஸ்காக இருந்தாலும் சரி, வாங்கின கொஞ்ச நாள் தான் சூடு நிற்கும், அதுக்கப்புறம் நிற்கவே நிற்காது. இந்த தவறு ஏன் நடக்குதுன்னா, பாட்டில் அடிக்கடி கீழே விழுகிறதுனாலையும் சூடாக நம்ம பாலோ டீயோ ஊற்றும் போது அதை நிறச்சி ஃபுல்லாக ஊற்றுறோம் இல்லையா, அதனால தான். இதை சரி செய்யறதுக்கு சூடாக எதை ஊற்றுறோமோ, டீயோ காஃபியோ முக்கால்வாசி தான் ஊற்றணும். கால்வாசி இடம் விடணும். அந்த சூடு நீராவி செப்பரேட் ஆகிறதுக்கு ஸ்பேஸ் விட்டால் தான் ஃப்ளாஸ்க் ரொம்ப நாள் பாலா போகாமல் இருக்கும். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ண கொஞ்ச நாள் கழிச்சு என்னதான் மூடியை டைட்டாக போட்டாலும் அதில் கொஞ்சம் லீக்கேஜ் ப்ராப்ளம்லாம் இருக்கும். இப்போ இதை எப்படி சரி பண்ணலாம்னா, இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்டை எடுத்து ஃப்ளாஸ்கோட வாய்ப்பகுதி கீழே மடித்து போட்டுட்டு மூடி விட்டால் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கவே இருக்காது. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஸ்கோட மூடியை ஏடாகூடமாக ஏதாவது ஒரு அவசரத்தில் மூடிட்டோம்னா திறக்க முடியாது, ரொம்ப டைட்டாக இருக்கும். அந்த சமயத்தில் ரப்பர் பேண்டை மூடியோட சென்டர் பகுதியில் நம்ம ரெண்டாக மடித்து போட்டுட்டு திறந்து பார்க்கணும். கையோட அழுத்தம் ரப்பர் பேண்டில் பட்டு ஈஸியாக திறக்க வந்துடும். இது ஃப்ளாஸ்க் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கண்டெய்னர் பாக்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, என்னதான் நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணுற லிக்யூடை ஊற்றி வாட்டர் பாட்டில் க்ளீன் பண்ணாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தண்ணி குடிக்கும் போது அந்த லிக்யூடோட ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு முதல்ல ஒரு ஸ்பூன் கல்லுப்பும் 1/2 லெமன் சேர்த்துட்டு சூடு பண்ண தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் அப்படியே வச்சு விட்டுறணும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்தோம்னா அதோட ஸ்மெல்லு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.